அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன பார்ட்டில் ஃபிர்ஆனும் அவனை சார்ந்தவங்களும் எப்படி அல்லாஹ் அழிச்சாங்கிறத பார்த்தோம். இந்த பார்ட்டில் ஃபிர்ஆனுடைய உடல் எப்படி பாதுகாக்கப்பட்டது என்பதை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க. பாதுகாக்கப்பட்ட ஃபிர்ஆனின் உடல். ஃபிர்ஆனின் கொடுங்கோல் ஆட்சி எல்லை மீறவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மாதிரி துவா செய்தாங்க. அதாவது அந்த துவாவை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 10வது அத்தியாயத்தில் 88வது வசனத்தில், எங்கள் இறைவா, நிச்சயமாக நீ ஃபிர்ஆனுக்கும் அவனது சபையாருக்கும் இந்த உலக வாழ்க்கையில் அலங்காரத்தையும் செல்வங்களையும் அளித்திருக்கிறாய். எங்கள் இறைவா, உன் பாதையில் இருந்து அவர்களை வழி கெடுக்கவே இது பயன்படுகிறது. எங்கள் இறைவா, அவர்கள் செல்வங்களை அழித்து அவர்களின் உள்ளங்களையும் கடினமாக்குவாயாக. துன்புறுத்தும் வேதனையை காணாமல் அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என மூசா கூறினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஃபிர்ஆனையும் அவனது கூட்டத்தாரையும் செங்கடலில் மூழ்கடித்தான். ஃபிர்ஆனின் உடலை வருங்கால சந்ததிகளுக்கு அட்டாட்சியாக விட்டு வைத்தான். இதை பற்றியும் அல்லாஹ் தன் திருமறையில் 10வது அத்தியாயத்தில் 89வது to 92வது வசனம் வரைக்கும் கூறியிருக்கிறான். உங்கள் இருவரின் பிரார்த்தனை ஏற்கப்பட்டது. இருவரும் உறுதியாக நில்லுங்கள். அரியதோரின் பாதையை இருவரும் பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் கூறினான். இஸ்ரேலின் மக்களை கடலில் கடக்க செய்தோம். ஃபிர்ஆனும் அவனது படைப்பினரும் அக்கிரமமாகவும் அநியாயமாகவும் அவர்களை பின்தொடர்ந்தனர். முடிவில் அவன் மூழ்கும்போது இஸ்ரேலின் மக்கள் நம்பியவரை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என நம்புகிறேன். நான் முஸ்லிம் என்று கூறினான். இப்போதுதானா நம்புவான்? இதற்கு முன் பாவம் செய்தாய், குழப்பம் செய்பவனாக இருந்தாய். உனக்கு பின் வருவோருக்கு நீ சான்றாக இருப்பதற்காக உன் உடலை இன்று பாதுகாப்போம் என்று கூறினோம். மனிதர்களில் அதிகமானோர் நமது சான்றுகளை அலட்சியம் செய்தோராகவே உள்ளனர். அல்லாஹ் ஃபிர்ஆனின் உடலை வருங்கால மக்களுக்கு சான்றாக வைத்திருப்பதாக கூறுகிறான். இதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தமது சமுதாய மக்களிடமும் முன்னறிவிப்பு செய்துள்ளார்கள். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், கடலில் மூழ்கிய உடல் அழுகி கடல் வாழும் உயிரினங்களுக்கு இரையாகும் என்பதே நிதி. அந்த நிதியையும் மீறி அவனது உடல் பாதுகாக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்ல, இறந்த உடலை ரசாயன பொருட்களின் துணையோடு தான் பாதுகாக்க முடியும். அந்த நியதியை மீறி எந்த ரசாயனமும் இல்லாமல் இயற்கையாக பாதுகாக்கப்பட்டுள்ளது அந்த கொடுகோலனின் உடல். கிமு 1224 செங்கடலில் மூழ்கிய எகிப்து நாட்டு மன்னன் ஃபிர்ஆன் என்னும் 2ஆம் ரம்ஈசஸ் என்பவரின் உடல் 1898 லாடர் என்பவரால் த கிங்ஸ் வாலி என்னும் இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. கெய்ரோவுக்கும் எடுத்து செல்லப்பட்டது. தற்போது 3000 ஆண்டு பழமை வாய்ந்த ஃபிர்ஆனின் உடல் கெய்ரோ அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்வின் வாக்கும் நபிகளாரின் முன்னறிவிப்பும் என்றுமே பொய்த்ததில்லை என்பதுக்கு இதுவே மிகப்பெரிய அத்தாட்சி. ஃபிர்ஆன் அழிக்கப்பட்ட நாள். பனு இஸ்ரேல் மக்களை கொடுமைப்படுத்தி அவர்களின் ஆண் மக்களை ஈவிரக்கமின்றி வதை செய்து ஆணவ ஆட்சி புரிந்து வந்த ஃபிர்ஆன் முஹர்ரம் 10ஆம் நாள் முடிவுற்று அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை நம்பாது இறை தூதரையும் அவரை பின்பற்றுவோரையும் அழிக்க நினைத்து விரட்டிய ஃபிர்ஆனும் அவனது படையினரும் முஹர்ரம் 10வது நாள் கடலில் மூழ்கடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டனர். இந்த நாளில் தங்களை காப்பாற்றிய அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள். அதனைத் தொடர்ந்து யூதர்கள் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அந்த நோன்பை நோட்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை பிறப்பித்தனர்கள். இதை பற்றி ஹதீஸில் அறிவிக்கப்படுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுவதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்தபோது யூதர்கள் ஹஷூரா முஹர்ரம் 10ஆம் நாளின் நோன்பு நோற்றதை கண்டார்கள்.
இது என்ன நாள் என்று கேட்டார்கள். யூதர்கள், இது நல்ல நாள், இஸ்ரவேலர்களை அவர்களின் எதிரிகளிடமிருந்து அல்லாஹ் காப்பாற்றிய நாள், இதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களை விட மூசாவுக்கு அதிக உரிமை படைத்தவன் நான் என்று கூறிவிட்டு தாமும் நோன்பு நோட்குமாறு மக்களுக்கு கட்டளையிட்டார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றிருக்கு. அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகருக்கு வந்தபோது யூதர்கள் ஒரு நாளில் நோன்பு நோட்பதை கண்டார்கள். அதாவது ஆஷராவுடைய மொஹரம் 10வது நாளில் நோன்பு நோற்று வந்தார்கள். இது மாபெரும் நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த நாளில் அல்லாஹ் காப்பாற்றினான். பிர்அவுன் கூட்டத்தாரை கடலில் மூழ்கடித்தான். ஆகவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதத்தில் நோன்பு நோற்றார்கள் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான் அவர்களை விட மூசா அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவன் என்று கூறிவிட்டு அந்த நாளில் தானும் நோன்பு நோற்று தன் தோழர்களுக்கும் நோன்பு நோட்கும்படி ஆணையிட்டார்கள். இந்த ஹதீஸும் புகாரில் இடம்பெற்றிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.